புதுக்கோட்டை ஸ்ரீ ஜட்ஜ் சுவாமிகள். புதுக்கோட்டை புனிதமும் வீரமும் நிறைந்த பூமி. தொண்டைமான் எனப்படும் சமஸ்தான மன்னர்கள் சுமார் 350 வருட காலத்திற்கு ஆண்ட பிரதேசம் இது. வெள்ளைக்காரர்களின் பிடியில் இருந்து விடுபட்டு ஜவஹர்லால் நேரு பாரத பிரதமராக பொறுப்பேற்று மத்திய அரசை ஆட்சி செய்யத் தொடங்கிய காலம். மன்னர்கள் ஆண்ட சமஸ்தானங்கள் எல்லாம் மத்திய அரசோடு இணைத்து கொள்ளப்பட்டன. வெகு சில சமஸ்தானங்கள் தானாகவே முன்வந்தன. பல சமஸ்தானங்கள் அரசின் இந்த போக்கை எதிர்த்தன. 1948ஆம் வருடம் அப்பொழுது உள்நாட்டு அமைச்சர் பொறுப்பில் டெல்லியில் இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். புதுக்கோட்டை சமஸ்தானத்தை அரசுடன் இணைத்து கொள்வது பற்றி பேசுவதற்காக சமஸ்தானத்தை சேர்ந்த இளைஞர் ராஜா ராஜகோபால தொண்டமானுக்கு நேரம் ஒதுக்கி இருந்தார். வம்பு பேசத்தான் வருகிறார் என்று கோப்புகளும் குறிப்புகளுமாக தயாராக இருந்தார் பட்டேல். குறித்த நேரத்திற்கு பட்டேலின் அறைக்குள் நுழைந்த ராஜகோபால தொண்டைமான், என் மக்களின் விருப்பப்படி சமஸ்தானத்தை அரசுடன் இணைத்து கொள்ள சம்மதிக்கிறேன் என்றதும் பட்டேலுக்கு ஆச்சரியம். அதோடு சமஸ்தானத்தின் கஜானாவில் தற்போது இருக்கும் பல லட்ச ரூபாய் ரொக்கத்தையும் அரசிடம் ஒப்படைக்கிறேன் என்றார். பட்டேல் வியந்தார். இந்தியா முழுவதிலும் உள்ள பல சமஸ்தானங்கள் தங்களை இணைத்து கொண்ட போதிலும் கஜானாவை ஒப்படைக்கவில்லை. ஆனால் மிகுந்த நேர்மையாக பெரும் தொகையையும் ஒப்படைக்கிறாரே என்று வியந்த பட்டேல் அவரது கைகளை குலுக்கி நேர்மையை வியந்தார். புதுக்கோட்டையை ஆண்ட தொண்டைமான் மன்னர்களின் பெருந்தன்மையை விளக்கும் ஒரு நிகழ்வு இது. மன்னர் ஆட்சி இன்று இல்லாவிட்டாலும் புதுக்கோட்டையில் ஒரு மகானின் ஆட்சி எந்த தடையும் இல்லாமல் நடந்து வருகிறது. மன்னரை தேடிப் போய் தங்கள் குறைகளை மக்கள் சொன்னது அந்த காலம். ஆனால் இன்று ஞானத்தில் மன்னர்களை விட உயர்ந்து அந்த மகானை தேடிப்போய் அவரது அதிஷ்டானத்தில் தங்களது குறைகளை கொட்டுகிறார்கள். அந்த மகானும் தான் குடியிருக்கும் பகுதி மக்கள் குறையில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அருளாசிகளை வழங்கி வருகிறார். அந்த அற்புதமான மகான் ஜட்ஜ் சுவாமிகள். இவரது இயற்பெயர் இன்று வரை அறியப்படவில்லை. இவரது தீக்ஷா நாமம் ஸ்ரீ சத்குரு சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வத்ய அவதூத சுவாமிகள். எனினும் ஜட்ஜ் சுவாமிகள் என்றே நாம் பார்ப்போம். ஒரு காலத்தில் நீதிபதியாக இருந்து இல்லறத்தில் கோலோச்சியவர் இவர். பின்னாளில் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியின் அருளால் துறவரத்துக்கு துரத்தப்பட்டார். இனி அவரது வரலாற்றை பார்ப்போம். ஜட்ஜ் சுவாமிகள் ஆந்திர தேசத்தில் கோதாவரி நதிக்கரையில் தவளேஸ்வரம் என்னும் திருத்தலத்தில் அவதரித்தார். புராதனமான சிவஸ்தலம் இங்கு உள்ளது. இறைவனின் திருநாமம் தவளேஸ்வரர். அறநெறி மற்றும் வேத நெறி தவறாமல் தவளேஸ்வரத்தில் வசித்து வந்த வேதமூர்த்தி சாஸ்திரிகள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் ஜட்ஜ் சுவாமிகள். குழந்தை பிறந்தபோதே அதன் முகத்தில் திகழும் தெய்வ ஸ்வரூபத்தை கண்டு அனைவரும் வியந்தனர். பிற்காலத்தில் அவதூத மார்க்கத்தில் அநேக அதிசயங்கள் புரியப் போகிறவர் இவர் என்பதை அப்பொழுது எவரும் அறியவில்லை. வேதமூர்த்தி சாஸ்திரிகள் கலைகளில் தேர்ந்தவர் என்பதால் மகனையும் அப்படியே வளர்த்தார். தாய்மொழி தெலுங்கோடு சமஸ்கிருத மொழி அறிவையும் அப்பொழுது ஊட்டலானார். உரிய பருவத்தில் உபநயனம் செய்து வைத்தார். ஆரம்ப படிப்புகள் முடிந்தது. கல்லூரி காலத்தில் காலடி எடுத்து வைத்தார் ஜட்ஜ் சுவாமிகள். வேத சாஸ்திரத்தில் சிறந்த விற்பன்னராக மகனை ஆக்க வேண்டும் என்று தந்தை ஆசைப்பட்டார்.
மகனோ ஆங்கில அறிவையும் நன்கு வளர்த்து கொள்ளும் வண்ணம் மேற்படிப்பு படிக்க விழைந்தார். ஒரு நாள் தந்தை தனித்திருக்கும் பொழுது அவரிடம் மெல்ல பேசலானார் மகன். உங்களது பெருமையையும் பெயரையும் சொல்லும் வகையில் வேத சாஸ்திரத்தில் நான் வித்தகனாவேன். அதே நேரம் எனக்கு இருக்கும் ஆசையையும் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தேதியில் ஆங்கில அறிவு பல பரிமாற்றங்களுக்கு தேவையாக இருக்கிறது. எனவே நான் சென்னைக்கு சென்று கல்வியில் தேறி சட்டம் படிக்க விரும்புகிறேன் என்றார் சுவாமிகள். மகனின் ஆசையும் நியாயமானதே என்பதை உணர்ந்த தந்தையும் குடும்பத்துடன் சென்னையில் திருவல்லிக்கேணிக்கு குடிபெயர்ந்தனர். மொழி அறிவை வளர்த்து கொள்ள தமிழும் கற்றார் சுவாமிகள். சென்னைக்கு வந்தும் வேத நெறிகளை சற்றும் விடாமல் சாஸ்திர ஞானத்தை மேலும் மேலும் தேடி பெற்றார் சுவாமிகள். சட்டம் முடித்து வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டு நேர்மை நியாயத்துடன் அந்த தொழிலை துவங்கினார் சுவாமிகள். மகனுக்கு திருமணப் பருவம் வந்துவிட்டதே என்று எண்ணிய பெற்றோர் திருமகளை ஒத்த குணங்களை கொண்ட ஒரு நல்மகளை தங்கள் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். இனி அவன் வாழ்க்கையை அவனே பார்த்து கொள்ளட்டும் என்று எண்ணிய வேதமூர்த்தி சாஸ்திரி தம்பதியர் எஞ்சிய நாட்களை கங்கை கரையில் கழிக்க விருப்பம் கொண்டு காசிக்கு ரயிலேறினர். நிதிக்காக வாழ்க்கையை நடத்தாமல் நீதிக்காக தொழில் புரிந்து வரும் சுவாமிகள் பலரையும் வியக்க வைத்தார். சில நீதிபதிகளே இவரது வாத திறமை கண்டு வியந்தனர். கையில் காசு இல்லாமல் நீதி கேட்டு கோர்ட் படி ஏறும் அன்பர்கள் அதற்கு முன்னதாக சுவாமிகளின் வீட்டுக்கதவை தட்டி தங்களுக்காக வாதாடுமாறு வேண்டுவர். அவர்கள் கொடுத்ததை வாங்கிக் கொள்வார் சுவாமிகள். இனிமையான இல்லறம் ஒரு குமாரனை பெற்றுக் கொடுத்தது. இதையடுத்து இன்னொரு திருக்குமாரனும் பிறந்தார். நாட்கள் போவதே தெரியாமல் 20 வருடங்கள் சென்னையில் ஓடின. இவரின் பிறப்பும் வளர்ப்பும் நீதித்துறையிலேயே முடங்கி கிடப்பது அன்று. இறைவனின் சித்தம் வேறாக இருந்தது. இறைவன் இவரை ஆட்கொள்ளும் வேளையும் வந்தது. ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியை ஆட்சித் தலைவனாக கருதி ராஜ்யம் நடத்தி வந்தார் திருவிதாங்கூர், அதாவது இன்றைய திருவனந்தபுரம் மன்னர். தன் தேசத்தில் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அமைச்சர்களிடம் விவாதிப்பதற்கு முன் அனந்தனிடம்தான் விவாதிப்பார் மன்னர். இவ்வளவு ஏன், அனந்தன் ஆடை அலங்காரங்களுடன் திருவனந்தபுரம் வீதிகளில் வலம் வரும்பொழுது அரச முத்திரை தாங்கி கையில் வாளேந்தி மன்னர் முன் செல்வது வழக்கம். அத்தகைய ஆன்மீகச் சிறப்பு பெற்ற அந்த சமஸ்தானத்தின் உயர் நீதிமன்றத்திற்கு தகுந்த நபர் ஒருவரை பிரதம நீதிபதியாக தேர்வு செய்யும் பொறுப்பு வந்தது. அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் அழைத்து யாரை இந்த பதவிக்கு தேர்வு செய்யலாம்? மிகுந்த பொறுப்பு வாய்ந்த பதவி. சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளாமல் தர்மம் நீதி இவற்றையெல்லாம் பின்பற்றி வரும் ஒருவரே இதற்கு பொறுப்பானவர் என்பது என் கருத்து என்றார் மன்னர். கூடியிருந்தவர்கள் அனைவரும் அதை ஆமோதித்தனர். தகுந்த நபர் யார் என்பதற்கான விவாதம் தொடங்கியது. அப்பொழுதுதான் சென்னையில் உத்தமமான வழக்கறிஞராக இருந்து வரும் சுவாமிகளை பற்றிய விவரம் பொருத்தமான ஒரு நபர் மூலம் அங்கே எடுத்துரைக்கப்பட்டது. அதே சமயம் நல்ல வருமானத்துடனும் சந்தோஷத்துடனும் இல்லறம் நடத்தி வருபவர் அவர். திடீரென அவரை இங்கே வரச் சொன்னால் சம்மதிப்பாரா என்பது சந்தேகம். தவிர அங்கே அவர் சம்பாதிக்கும் வருமானத்தை நாம் இங்கே தர முடியாது. இறை இன்பத்தை பெரிய சொத்தாக கருதும் ஒருவர்தான் இங்கே வர துணிவார் என்று சொன்னார் ஒருவர். இதையடுத்து மன்னர் யோசித்தார். பிறகு, சென்னையில் இருக்கும் வழக்கறிஞரை பற்றி நல்ல தகவல் சொல்கிறீர்கள். வருமானத்தை இழக்க துணிவாரா என்றும் கேள்வி எழுப்புகிறீர்கள். ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியின் பிரசாதத்தோடு ஒரு பிரதிநிதியை சென்னைக்கு அனுப்புவோம்.
இங்கே வரச் சொல்லி அழைப்பு விடுக்கட்டும். மற்றதை அனந்தனே பார்த்து கொள்ளட்டும் என்றார் நம்பிக்கையாக. தெய்வ பக்தியில் சிறந்த ஜட்ஜு சுவாமிகள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்து வரும் பிரதிநிதியை இன்முகத்தோடு வரவேற்றார். அனந்தனின் பிரசாதத்தை தானும் தரித்துக்கொண்டு இல்லாளிடம் கொடுத்தார். பேச்சுவார்த்தை சுபமாக முடிந்தது. பணம் மட்டுமே வாழ்க்கை என்கின்ற கருத்து கொண்ட எவரும் அந்த நாளில் இப்படி ஒரு முடிவை எடுக்க துணிய மாட்டார்கள். சுவாமிகளை அனந்தன் அழைக்கிறார். இவர் புறப்படுகிறார். அவ்வளவே. சுவாமிகளின் திருமுகத்தை பார்த்ததும் மன்னர் பெரிதும் மகிழ்ந்தார். தன் தேசத்திற்கு ஒரு சிறந்த நீதிபதியை அனுப்பி வைத்த அனந்தனுக்கு நன்றி சொன்னார். சுவாமிகளின் குடும்பத்திற்கு உரிய மரியாதை செய்து அவர்கள் தங்குவதற்கு வேண்டிய வசதிகளை செய்து தரச் சொன்னார். அரச முறை நெறிகளுக்கு உட்பட்டு சமஸ்தானத்தின் புதிய பிரதம நீதிபதியாக பொறுப்பேற்று கொண்டார் சுவாமிகள். வேத சாஸ்திரத்தில் தேர்ந்திருந்ததால் தன்னிடம் வரும் வழக்குகளை மிகுந்த தர்மத்துடன் ஆராய்ந்து இவர் தீர்ப்பு சொல்லும் தன்மை கண்டு மன்னர் வியந்தார். குடிமக்களும் இவரை போற்றினர். அங்கே வசித்த காலத்தில் மலையாளம் மற்றும் கன்னடத்தையும் கற்றுக்கொண்டார் ஜட்ஜு சுவாமிகள். 6 வருடங்கள் அமைதியாக ஓடின. சுவாமிகளின் வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும் வண்ணம் ஒரு வழக்கு அப்பொழுது நீதிமன்றத்திற்கு வந்தது. அது சாதாரண வழக்கல்ல, ஒரு கொலை வழக்கு. குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருப்பவனே கொலைகாரன் என்பதை சாட்சியங்களும் வாதங்களும் உறுதி செய்தன. ஆனால் பிரதம நீதிபதியான சுவாமிகளுக்கு உள்மனம் சொல்லிக் கொண்டிருந்தது இவன் கொலைகாரன் இல்லை என்று. சாட்சிகளையும் வாதங்களையும் வைத்துதானே நீதிபதி தீர்ப்பு கூற வேண்டும். அதன்படி பார்த்தால் கூண்டில் நிற்கும் அவனுக்கு தூக்கு தண்டனை தான் விதிக்க வேண்டும். இதுதான் சட்டம். ஆனால் அவனை தண்டிக்க சுவாமிகளுக்கு ஏனோ மனம் வரவில்லை. தீர்ப்பை எழுத விரல்கள் ஓடவில்லை. விவாதங்கள் முடிந்ததும் தீர்ப்பை எழுத பேனாவை எடுப்பார். திடீரென நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்து விடுவார். நீதிமன்றம் கலைந்துவிடும். இது ஒரு சில நாட்களுக்கு நடந்தது. ஒவ்வொரு தினமும் இரவு வேளையில் தான் தனித்திருக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த தடுமாற்றம், இவனுக்கு தண்டனை கூடாது என்று ஏன் என்னை அனந்தன் தடுக்கிறான் என்று குழம்புவார். மறுநாளும் இதே தடுமாற்றம்தான். நீதிமன்றத்திலும் எதிரொலிக்கும். நிரபராதி இவன் என்று எனக்கு தெரிந்தாலும் அதை சட்டபூர்வமாக நிரூபிக்க முடியாதவனாக இருக்கிறேன். தர்மப்படி விடுதலை செய்ய வேண்டிய ஒருவருக்கு சாட்சியங்களை அடிப்படையாக வைத்து என்னால் எப்படி தண்டனை தர முடியும்? சட்டத்தை விட தர்மமே முக்கியம். எனவே சட்டம் தந்த இந்த பதவி வேண்டாம், தர்மம்தான் நிலைக்கும் என்று தீர்மானித்து ஒரு நாள் பிரதம நீதிபதி இருக்கையில் இருந்து எழுந்து வெளியேறினார். வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே பிரதம நீதிபதி பொசுக்கென வெளியேறியதைக் கண்டு நீதிமன்றம் திகைத்தது. விஷயம் கேள்விப்பட்ட மன்னர் அதிர்ந்தார். ஏதோ ஒரு ஞானம் இவருக்குள் சுழன்று சுற்றி அடிக்க வீட்டுக்கு கூட போகாமல் கால் போன போக்கில் நடந்தார். மனைவி மக்களை துறந்தார். பதவியையும் செல்வத்தையும் மறந்தார். நகரத்தை விட்டு கானகத்துக்குள் புகுந்தார். தன் படைகளை ஏவி இவரை அழைத்து வருமாறு உத்தரவிட்டார் மன்னர். படைகள் நாலாதிக்கிலும் தேடினர். மனைவியும் மக்களும் புலம்பினர். எதை எவருக்கு எப்பொழுது விதிக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கிறானோ அது அப்பொழுதுதான் வாய்க்கும். சுவாமிகள் பல கலைகளை கற்றபின் ஞானம் பெற வேண்டும் என்பது இறைவனின் சித்தம். அது அதன் கிரமப்படிதானே நடக்கும். கட்டிய உடை, கையில் காசு இல்லை. அரசு பொறுப்பில் ஒப்பற்ற பதவி வகித்து சகல மரியாதைகளோடு நடத்தப்பட்ட ஒருவர் காடு மலைகளில் கால் தேய நடந்தார்.
தனக்கு ஞானம் நல்கும் தக்க குருவை தேடினார். வாழ்வில் அவரது தேடல் அத்தியாயம் இங்கேதான் ஆரம்பமாயிற்று. கிடைத்ததை உண்டார், தரையில் படுத்தார். செல்லும் வழியில் இவரது திருமுகத்தை பார்த்து பலரும் உணவிட்டனர். உணவே இல்லாத வேளையில் உபவாசம் இருந்தார். திருக்கோயில்களை தரிசித்தார். சமாதிகளில் தியானம் புரிந்தார். கண்ணியமான நீதிபதியாக இருந்து எத்தனையோ உத்தரவுகளை பிறப்பித்த இவருக்கு அகிலத்துக்கே நீதிபதியான இறைவனிடம் இருந்து உத்தரவு இன்னும் கிடைக்கவில்லை. திருநெல்வேலி, திருச்செந்தூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், சிதம்பரம், திருவண்ணாமலை, காஞ்சி ஆகிய திருத்தலங்களுக்குச் சென்றார். காஞ்சியில் காமாட்சியையும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளையும் தரிசித்தார். ஆதிசங்கரரின் பீட்டம் சென்று அவரது திருப்பாதம் பணிந்தார். காஞ்சிபுரத்தில் உபனிஷத மடத்துக்குப் போனார். அதன் தலைவராக இருந்த சுவாமிகள் ஜட்ஜு சுவாமிகளைக் கண்டார். நீ எதிர்பார்ப்பது விரைவில் கிடைக்கும் என்று அருளினார். ஜட்ஜு சுவாமிகள் முகம் மலர்ந்தார். அங்கிருந்து காளஹஸ்திக்கு யாத்திரை துவங்கியது. காளஹஸ்தியில் சிவாலயத்துக்கு அருகே ஒரு தவச்சாலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ண அவதூத மகாராஜை தரிசித்தார். சுவாமிகளுக்கு ஞானத்தை வழங்குவதற்கென்றே இந்த அவதூத மகாராஜ் இறைவனால் பணிக்கப்பட்டிருந்தார். ஒரு வாரம் அந்த தவச்சாலையின் வாயிலில் யாச்சகம் கேட்கும் பாவனையில் காத்திருந்தார் சுவாமிகள். அதுவரை மௌன விரதம் காத்து வந்த அவதூத மகாராஜ் குட்டிலில் இருந்து வெளியே வந்து ஞான குழந்தையாக காத்திருக்கும் சுவாமிகளை கண்டார். உச்சி முகர்ந்து உபதேச மந்திரம் அருளினார். இன்று முதல் அவதூத ஆசிரமம் ஏற்று சதாசிவ பிரம்மேந்திரர் என்கின்ற தீக்ஷா நாமம் பெற்று நெரூரில் அருள் பெறு என்று ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தார். அதுவரை கைவசம் உடுத்தியிருந்த ஒற்றை ஆடையையும் துறந்து அவதூதர் ஆனார். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் தேஜஸுடன் புறப்பட்டார் ஜட்ஜு சுவாமிகள். நெரூர் தரிசனத்துக்கு பின் வடக்கே ரிஷிகேஷம் புறப்பட்டார். எண்ணற்ற குகைகளில் சமாதி நிலையில் கூடினார். கடும் தவம் அவருக்கு கைகூடியது. அங்கிருந்து தென்னகம் வந்தபோது மானாமதுரையில் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற இளைஞனுக்கு கடும் சோதனைகளுக்கு பின் தீட்சை வழங்கினார். இவரே ஜட்ஜு சுவாமிகளின் பிரதான சிஷ்யரான ஸ்வயம் பிரகாஷர் என்று பின்னாளில் அறியப்பட்டார். ஜட்ஜு சுவாமிகளின் யாத்திரை தொடர்ந்தது. ஒருமுறை அடர்ந்த வனத்தில் தவம் செய்தபோது இவரை கண்டு எள்ளி நகையாடிய அறிவிலிகள் சிலர் செத்த பாம்பை இவரது கழுத்தில் தொங்கவிட்டுச் சென்றனர். ஒரு சில இடங்களில் அவதூதரான இவரை கல்லால் அடித்து துன்புறுத்தினர். அனைத்தையும் துறந்துதானே இந்த நிலைக்கு வந்தார் சுவாமிகள். இதையெல்லாம் கண்டு வருத்தப்படுவதற்கும் கோபப்படுவதற்கும் அவர் மனித நிலையில் இல்லையே. அதையும் தாண்டி அல்லவா வாழ்ந்து வருகிறார். திருச்சியில் தாயுமான சுவாமியின் ஆலயம் சென்று தரிசித்த போதுதான் தனக்கான அந்திம காலம் நெருங்குவதை உணர்ந்தார் சுவாமிகள். அங்கிருந்து யாத்திரையாக புறப்பட்டார். புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நார்த்தாமலை சிவாலயத்தில் அமர்ந்து யோகத்தில் ஆழ்ந்தார். நிர்விகல்ப சமாதியில் மூழ்கினார். பலரும் வந்து சுவாமிகளின் இத்தகைய கோலத்தை தரிசித்து பலன் பெற்றார்கள். பிறகு சுவாமிகளை அந்த சமாதி நிலை களையாமல் அப்படியே புதுக்கோட்டைக்கு சிவிகையில் தூக்கி வந்தார்கள். புதுக்கோட்டை பல்லவன் குளக்கரையின் வடகரையில் இருந்து மடத்துக்கு ஊர்வலம் வந்தது. வேதகோஷம், வாத்திய முழக்கம் இவையெல்லாம் எப்படி சேர்ந்தன என்று எவருக்கும் தெரியவில்லை. ஊர்வலம் முடிந்து சிவிகை இறக்கி வைக்கப்பட்டதும் அதே நிர்விகல்ப சமாதியில் சுவாமிகள் நிறைவு பெற்றார்.
ஒரு காலத்தில் வழக்கறிஞராக இருந்து மாபெரும் நீதியரசராக திகழ்ந்தவர் புதுக்கோட்டையில் சமாதி ஆகி உள்ளார் என்கின்ற செய்தி பரவ புதுக்கோட்டை அரச குடும்பத்தவர்கள், பிரமுகர்கள், பொதுமக்கள் என்று பலரும் திரண்டனர். சுவாமிகளின் திருவுடல் சிவிகையை அலங்கரிக்க ஊரையே வலம் வந்து இங்கே அதிஷ்டானம் கண்டது. புதுக்கோட்டை புண்ணியம் பெற்ற புனித பூமி ஆயிற்று. காலப்போக்கில் இவரது அதிஷ்டானத்துக்கான வழிபாடு ஏனோ நின்று போனது. அது மட்டுமல்லாமல் இப்படி ஒரு மகான் இருந்தார் என்பதையே புதுக்கோட்டை மக்கள் மறந்து போனார்கள். அப்பொழுது சீடரின் முயற்சியால் மீண்டும் இது அடையாளம் காணப்பட்டது. சுவாமி ஓங்காரானந்தா சுவாமிகள் மேற்பார்வையில் இன்று இந்த ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம் இருந்து வருகிறது. அதன் பிறகு தற்காலம் சுவாமி பிரணவானந்த சுவாமிகள் மேற்பார்வையில் இந்த அதிஷ்டானம் இருந்து வருகிறது. பிரம்மாண்டமாக காட்சி தரும் இந்த ஆலயத்திற்குள் நுழைந்ததும் நேரே அதிஷ்டானத்தில் தரிசனம் தருகிறார் ஜட்ஜு சுவாமிகள். அவரது திருமேனி சமாதி கொண்ட இடத்தில் ஒரு சிவலிங்கம். தவிர ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் காலத்தில் இந்த அதிஷ்டானம் மேலும் சிறப்பு பெற்றது. ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி, அஷ்டாதச புஜ மகாலட்சுமி துர்க்கை, 18 சித்தர்கள், சதாசிவனின் விஸ்வரூப காட்சி, பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஹேரம்ப கணபதி, தக்ஷிண காளி, ஐயப்பன் என்று இங்கு வழிபாட்டு விக்கிரகங்கள் ஏராளம். அதிஷ்டானத்தை தரிசிக்க வேண்டியும் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரியின் அருள் வேண்டியும் உள்ளூர் மட்டும் அல்லாமல் எண்ணற்றோர் இன்று புதுக்கோட்டையில் திரள்வது ஜட்ஜு சுவாமிகளின் தபோபலம் என்றே சொல்ல வேண்டும்.